உடம்புக்கு முடியாத அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அன்னைக்குதான் கிச்சன்ல நமக்கான பெரிய சதியெல்லாம் நடக்கும். அது நமக்கா நம்மளே தேடிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. பால் பொங்கி சாம்பார் பொங்கி எல்லாமே கிச்சனே ஒரு வழியா இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் போட்டு அவங்கவுங்கள ஆஃப் பண்ணாதான் நமக்கு வேலை ஆகும்ன்றதால எனக்கும் கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டுக்கிட்டே தொண்டை கரகரன்னு இருக்கு. அதனால இந்த வாய்ஸ் தான் நீங்க கேட்டாகணும். நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நினைக்கிறேன். பால் போட்டுட்டேன், சுக்கு காப்பி தான் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு அடுத்ததான் கிச்சனை நல்லா பக்காவா கிளீன் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கழுவி எடுத்த கையோட டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லி மிக்சியில அரைச்சிட்டு இருக்கேன். அடுத்து கூடவே மதியம் கடைக்கு போகும்போது மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து மட்டன் மதுரை தண்ணி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். குயிக்காவே ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புனதுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்றதுக்காகவே வேகமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபன் எல்லாம் போட்டு கொடுத்த கையோட நம்மளும் சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். இது கூடவே இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு, கண்டிப்பா பாருங்க.